ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடே அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த எஸ்ஐஆர் 2026க்கான டிராஃப்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே இந்த எனிமினேஷன் ஃபார்ம் வாக்காளர் கணக்கீட்டு படிவம் ஃபில் பண்ணி கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அதன் அடிப்படையில் ஒரு டிராஃப்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த லிஸ்ட்டை இன்றைக்கி வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா டிராஃப்ட் எலக்ட்ரல் ரூல்ஸ் எஸ்ஐஆர் 2026 நியூ அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா இன்னும் வேறு சில ஆப்ஷன்லாம் இருக்குது. மொத்தமாக 4 வழிகள் இருக்குது. இந்த 4 வழிகள்லையும் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஏஎஸ்டி லிஸ்ட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். ஏஎஸ்டி லிஸ்ட்டில் நம்மளுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய பெயர் இடம்பெறாது. ஸோ அதனால் ஏஎஸ்டி லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தரவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பெயர் டிராஃப்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 வழிகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த 4மே பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக உங்களுடைய பெயர் இந்த வரை வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹோம் பேஜ் கீழே வாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல்ஸ் எஸ்ஐஆர் 2026, இன்னொன்று ஆப்சன்டி ஷிஃப்டட் டேட் எலக்டர்ஸ் பிஎல்ஓ அண்ட் பிஎல்ஏ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஏஎஸ்டின்னா ஆப்சன்டி ஷிஃப்டடு டெட், இறந்து போனவர்கள் ஒரு அட்ரஸ் வந்து இன்னொரு அட்ரஸ்க்கு போயிட்டாங்க, ஷிஃப்டிங் ஆகிட்டாங்க, அல்லது அவங்க அந்த அட்ரஸில் இல்லை அப்படின்னா இந்த 3 கேட்டகரியை வந்து மார்க் பண்ணி ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுதான் ஏஎஸ்டி லிஸ்ட்டு. இந்த ஏஎஸ்டி லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா வரை வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெறாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல்ஸ் கிடையாது. ஏன்னா இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவட்டம் சட்டமன்ற தொகுதியில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைலில் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஒவ்வொரு சீரியல் நம்பராக உங்களால் செக் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த ஆப்சன்ட்டு ஷிஃப்டட் டெட் இந்த ஏஎஸ்டி லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் தமிழ்நாடு, இதில் வந்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கு, சர்ச் பை எபிக் நம்பர் இன் ஏஎஸ்டி, ஆப்ஷன் ஷிஃப்டட் டெட் எலக்டர்ஸ், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது 2வது ஆப்ஷனுக்குள்ளே போயிடணும். இந்த சர்ச் பை எபிக் நம்பர் இன் ஏஎஸ்டி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடணும். நான் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு எபிக் நம்பர் வந்து கேட்கும். அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் என்ட்ரு பண்ணிட்டு கீழே அப்படியே வியூ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே டிஸ்பிளே ஆகுது. இங்கே பாருங்கள், எபிக் நம்பர் போட்டு ரிலேஷன் டைப்பு, ரிலேஷன் நேமு, ஓல்டு பார்ட் நம்பர் என்ன, ஓல்டு பார்ட் சீரியல் நம்பர் என்ன, ஏஜ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அன்கலெக்டபிள் ரீசன் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது பெர்மனன்ட்லி ஷிஃப்டட். ஸோ இந்த ஏஎஸ்டி லிஸ்ட்டில் சர்ச் பை எபிக் நம்பரில் போயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு டைப் பண்ணிட்டு வியூ கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பெயர் வரை வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இல்லை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுடைய பெயர் வரை வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி காமிக்கும் அப்படிங்கிறது இன்னொரு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே டிஸ்பிளே ஆகாது. இங்கே பார்த்தீங்களா எம்டியாக இருக்குது கீழே. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பெயர் இந்த வரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் ஷிஃப்ட் டெட் எலக்டர்ஸ். ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில், அதாவது பர்டிகுலராக உங்களுடைய வாக்குச்சாவடி, நீங்கள் எந்த பூத்தில் வந்து ஓட்டு போடுறீங்களோ அந்த வாக்குச்சாவடியில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக யார் யாரெல்லாம் வந்து யாருடைய பெயர்லாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்டியலை வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த 3வது ஆப்ஷனில். இதில் போயிட்டு ஸ்டேட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துக்கணும். அடுத்ததாக அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அப்படிங்கிறது சட்டமன்ற தொகுதி, அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் பார்ட் நம்பர் கேட்கும். அந்த பார்ட் நம்பருங்கிறது வந்து பூத் நம்பர் தான் வந்து பார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூத்துடைய அட்ரஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இந்த வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அது கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சட்டமன்ற தொகுதி எண் மற்றும் பெயர் அப்படின்னு போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெருந்துறை சட்டமன்ற தொகுதியினுடைய ஏஎஸ்டி லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் யாருடைய பெயர்லாம் இருக்குது, யாருடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர்லாம் இருக்கோ
ஸோ அவங்களுடைய பெயர் வரை வாக்காளர் பட்டியலில் இருக்காது. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சேகரிக்க இயலாத காரணம் அப்படின்னா இறந்தவரா, நிரந்தரமாக குடிபெயர்ந்தவங்களா, அல்லது முன்னரே பதிவு செய்யப்பட்டவர்களா, ஸோ இது போன்ற ஒரு காரணங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காது. ஸோ இந்த ஏஎஸ்டி லிஸ்ட்டை செக் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். ஒன்று, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் டைரெக்டாக போட்டு செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எந்த டீட்டெயில்ஸும் வராமல் பிளாங்காக இருந்துச்சு அப்படின்னா எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய பேர் இருக்குது. அடுத்ததாக இந்த ஏஎஸ்டி லிஸ்ட்லேயும் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா சந்தோஷம், உங்களுக்கு வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் பேர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட், இது வந்து ஏஎஸ்டி லிஸ்ட். ரெண்டாவதாக இங்கே பாருங்கள், டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதும் அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் போயிட்டு மாவட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிறது வந்து கொடுங்க. அதை கொடுத்திங்கன்னா ஒரு கேப்ச்சா வரும். அந்த கேப்ச்சா டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கான அந்த டிராஃப்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்து இது இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறது. இதை வந்து செக் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அதில் வந்து 1000 பேர், 1500 பேர், 2000 பேர் ஒவ்வொரு பூத் வாரியாகவும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி செக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அப்போ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இந்த சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் போயிட்டு ஹிட் பண்ணுங்கள். இந்த சர்வீசஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். உங்கள் பேர் இந்த டிராஃப்ட் வரை வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சுலபமாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து கேப்ச்சா இருக்குது. அந்த கேப்ச்சாவையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிரும். இந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுடைய பெயர் வரை வாக்காளர் பட்டியலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய பார்ட் சீரியல் நம்பர், அதாவது அந்த பூத்தில் அந்த பூத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் என்னுடைய சீரியல் நம்பர் எத்தனாவதாக இருந்துச்சு அப்படின்னா 355ஆவதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 331 அப்படின்னு மாறி இருக்குது. ஸோ இந்த சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேயும் இந்த டிராஃப்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேயும் உங்களுக்கு மாறி இருக்கும். ஏன்னா நிறைய பேரை வந்து நீக்கியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது அந்த வரிசை எண் வந்து உங்களுக்கு மாறி இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னாலும் எதுவும் பிரச்சனை கிடையாது, உங்களுடைய பேர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் நான் உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கேப்ச்சா இருக்குது, அதையும் டைப் பண்ணிக்கலாம். சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஓட்டர் ஐடி கார்டு நம்பருக்கு வந்து நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. அப்படி இந்த மாதிரி வருது உங்களுக்கு, இந்த சர்ச் பை எப்பிக்கில் செக் பண்ணும்போது நோ ரிசல்ட் ஃபவுண்டுன்னு வருதுன்னா உங்களுடைய பெயர் வரை வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம மொத்தம் 4 விதமாக வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து இந்த ஏஎஸ்டியில் போயிட்டு எபிக் நம்பர், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கொடுத்து வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா டிராஃப்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது இந்த ஆப்சன்ட், ஷிஃப்ட், டெட் எலக்டர்ஸ் இதில் போயிட்டு ஒவ்வொரு பூத்து வாரியாக அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவதாக இந்த டிராஃப்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணி இதில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கணும். மூணாவது ஆப்ஷன். நாலாவதாக வந்து ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த ஓட்டர்ஸ் நேம் சர்ச் பண்ணுறது. இதில் போயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கொடுத்து கேப்ச்சா கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னாவே போதும். கீழே உங்களுக்கு டேட்டா டிஸ்பிளே ஆகணும். அப்படி டேட்டா டிஸ்பிளே ஆகலை, நோ ரிசல்ட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சுன்னா உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு வந்து டைம் லைன் கொடுத்துருக்குறாங்க. ஜனவரி மாதம் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 19ஆம் தேதி இன்னிலேருந்தே வந்து நீங்கள் கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டினில் இங்கே பாருங்கள். இஃப் an elector's name is not included in the draft roll, what should the voter do? The voter can apply in Form 6 along with the prescribed declaration form for inclusion during the claims and objections period. அதாவது 19/12/2025 இருந்து 18/1/2026 வரைக்கும் நம்மளுக்கு டைம் லைன், அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்கேஸ் வந்து என்னுடைய பேர் வந்து வரை வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னா Form 6 நீங்கள் சப்மிட் பண்ணணும்.
ஃபார்ம் 6 ஆன்லைன் மூலமாகவும் சப்மிட் பண்ணலாம், நேரடியாக போய் பிஎல்ஓ ஆஃபீஸர்ட்டையும் கொடுக்கலாம். ஆனால் இந்த டைம்லைன் வந்து கம்மியாக இருக்கிற காரணத்தினால ஆன்லைன் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நீங்கள் நேரடியாக பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொண்டு போய் இந்த ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி நீங்கள் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, கீழே கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அக்செப்டபிள் அப்படிங்கிறது. ஸோ இதில் கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை கொண்டு போய் நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட ஃபார்ம் 6ஓடு சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் வந்து ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வெளியிடுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதில் இன்க்ளூட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அந்த அந்த அட்ரஸில் வந்து நீங்கள் இல்லை அப்படின்னு காரணம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அட்ரஸ் மாற்றுவதற்கான அந்த ஃபார்மும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போது இது வந்து பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம சேனலில் இன்கேஸ் உங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படிங்கிறவங்க எந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஒரு இன்ஃபர்மேஷன் நாளைக்கு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.